வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லனின் பேசுகிறேன். 90% ஆஃப் பெண்களோட ஒரு சிம்டம். ஏற்கனவே வேறு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கெல்லாம் அமுத்தான் ஏப்பம் வருது. அது பண்ணி காமிங்க. ஜஸ்டிங் அமுக்கிறாங்க, அவ்வளோதான். வரே அப்படியே இருக்கு. நீங்கள் அமுக்கிற எடுத்து காமிங்க. அவங்க எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கே அமுக்குனா ஏப்பம் வருது. ரொம்ப சத்தமான ஒரு ஏப்பமாக இருக்குது. லேடிஸ் மோஸ்ட்லி கிராமப்புறங்கள்லாம் கேஸ் போய் நின்றுக்குச்சு, முதுகு பிடிச்சிக்கிச்சு. இந்த ஒரு 40 வயசுக்கு அப்புறமே ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட முடியல, காலிஃப்ளவர். உங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இப்போ சாப்பிட முடியாது. இப்போ அவங்களோட ஆக்சுவலி இந்த இதை எடுத்துருங்க. இப்போ ஹேண்ட்பேக் தெரியக்கூடாது, அப்படியே கீழே ஹேண்ட்பேக் எடுத்ததுக்கே ஒரு ஏப்பமா. இப்போ அந்த வயிறு பார்த்தீங்கன்னா இந்த தொப்பை வந்து எப்படி தெரியுது? இப்படி பார்த்தா தெரியுமா? ட்ரெஸ் எப்படி இருக்கு வயிறே, அது எவ்வளோ பெரிய வயிறாக தெரியுதடா. வீட்லேயே என்ன டிப்ஸ் பண்ணலாம்னா, ஜென்ரலாக மோரில் பெருங்காயம் போட்டு குடிப்பாங்க. நீங்கள் பெருங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் இந்த வாய்வுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லை, சுடு தண்ணியில் பெருங்காயம் போட்டு சுடுதண்ணியில் பெருங்காயம் போட்டு குடிச்சா இது குறையுதுன்னு சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்குது. ஸோ லிவர் ஒழுங்காக இல்லை. அப்போ லிவருக்கு சாப்பிடணும். என்ன சாப்பிடலாம்? ஹோமியோபதியில் இருக்குதுலே இந்த மாதிரி கேஸ் நிறைய கீழ் வழியாக நிறைய கேஸ் போகுது, மேல் வழியாக நிறைய கேஸ் போகுது. கீழ் வழியாக போகாமல் மேல் வழியாக போகுதுன்னா அந்த பெருங்காயத்தின் தயாரிக்கிற மாதிரி தான் அசஃபோட்டிடா. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹோமியோபதியில் அசஃபோட்டிடான்னு ஒரு மருந்து இருக்குது. சரி, கீழ் வழியாக நிறைய போகுது, கேஸ் போய் அங்கங்கே மாட்டிக்குதுன்னா இன்னொரு மருந்து இருக்குது ஹோமியோபதியில். சின்கோனான்னு ஒரு மருந்து, பெஸ்ட் மெடிசன். லிவரை சுத்தம் பண்ணும். வயிறு ஊதிக்குது கேஸ்னால, நீங்கள் சின்கோனா 30 சொட்டு விட்டு குடித்தா உடனே அந்த கேஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆயிடும். ரொம்ப கேஸ் போய்கிட்டே இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ பெரியவங்களுக்கோ. இந்த கேஸ் உடம்புல உற்பத்தி ஆகும் தன்மையே குறைக்கணும்னா சின்கோனா. ஏப்பம் நிறைய வந்துட்டு இருக்கு, அது கீழ் வழியா போல மேல் வழியா வந்துட்டு இருக்குன்னா அசஃபோட்டிடா. ஆனால் இது நீங்கள் குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கணும். இதுக்கு மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான், இது தவிர செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. நான் இந்த 2 மருந்துமே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விடுறேன். இந்த கீழ் வழியாக போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னா முள்ளங்கிலேருந்து தயாரித்த மருந்து இருக்குது ஹோமியோவில். என்ன மருந்து சொல்லு பார்க்கலாம் டக்குன்னு? ஹர்மி சொன்னாதான் உனக்கு பாசமாக இருக்குது, ஞாபகம் இல்லை. இதை கட் பண்ண உனக்கு கொண்டுட்டேன். ராஃபனஸ்ன்றது வந்து முள்ளங்கிலேருந்து தயாரிக்கிற மருந்துங்க. கீழ் வழியாக கேஸ் போது செம்ம ஸ்மெல் இருக்குது. ராஃபனஸ் சாப்பிட்டா ஸ்மெல் இல்லாமல் ஆயிடும். முள்ளங்கிலேருந்து தயாரிக்கிற மருந்து தான். உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ அழகாக அந்த மருந்துல இதில் ஆட் பண்ணி விட்டுடா. ஸோ இது வந்து நீ ஆட் பண்ணலாம். நானே இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. கரெக்டாக அவளை எப்பெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. நான் வீடியோ செக் பண்ணாமல் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்காது வீடியோவில். ஸோ இதெல்லாம் நீ இனி வாழ்க்கையில் மறப்பியா? கேஸ் ஸ்மெல் ஒரு பேஷண்ட் உன் கிளினிக் வந்தாங்கன்னா நீ ராஃபனஸ் கரெக்டாக கொடுத்துருவில்ல, அது முள்ளங்கிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த வாய்வு ஸ்மெல்லை வந்து அது குறைக்கும். இன்னொரு மருந்து இருக்குது, கார்போவெஜ், கார்பானிமல்ஸ் ரெண்டுமே சொல்லலாம். கார்போவெஜ்ன்றது மரத்தோடைய எரிச்ச சாம்பல்லேருந்து எடுக்கிற மருந்து. கார்பா அனிமாலிஸ்ன்றது அனிமலோடைய சாம்பல், அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசன். ஸோ இது இப்போ விபூதி வைக்கிறோம்ல, விபூதி எப்படி ஒரு விபூதி வந்து மருந்தாகுது? விபூதி வாயில போட்டுக்கிறோம் கொஞ்சம். விபூதி வந்துட்டு சாம்பல் தான். சாம்பல். ஆனால் அந்த சாம்பல் வந்து ஒரு மருந்துன்றது தான் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் கண்டுபிடிச்சாங்க. அது இப்போ 17ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில் வந்து சாம்பல் வந்து மருந்தாக எடுத்துக்கிறாங்க. அநேகமாக உலகம் முழுக்க எல்லா சயின்டிஸ்ட்டும் இந்தியாவுக்கு வந்து இவங்களோட உணவுலேருந்து வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய மருந்துகள் கண்டுபிடிச்சி பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் நீ விபூதி பெய்யி, அதில் ஒரு மருத்துவ பயன் இருக்குது, ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதில் இருக்கிற மருந்து மிகப்பெரிய ஒரு விஷயன்றது தெரியாமல் அட்லீஸ்ட் ஒரு கடவுள் பேரை சொல்லிட்டாவது நம்ம தலைமுறை ஃபாலோ பண்ணும். இது மூட நம்பிக்கைன்னு எதையுமே நம்ம நினைக்கக்கூடாதுன்றது இதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டாக்டரான அப்புறம் தான் ஒவ்வொன்றிலையும் ஒரு மருந்து இருக்குது, ஒரு சயின்ஸ் இருக்குது. விபூதி எடுத்து நெத்தியில் வச்சா அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு இது வந்து பிள்ளையார்பட்டி போகிறாங்கல்ல, பிள்ளையார்பட்டி போயிட்டு கிளினிக் வருவாங்க எல்லா பேஷண்ட்ஸும். வரமோ எனக்கு முதல்ல பிள்ளையார்பட்டிலேருந்து விபூதி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு பிள்ளையார் பிடிக்கல, அதனால் கரெக்டாக வச்சுட்டுதான் கரெக்டாக இருக்குமா? இதாங்க நீங்களும் வச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அது வந்து இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டுங்க.
இந்த பிள்ளையார் பேஷன்ஸ் வரும்போது மேம் கோயில் போயிட்டு இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேணும், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. என் மேலே எல்லாருக்கும் அவ்வளோ அன்பு. நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் மனசார பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப உண்மையாக என் கனவுல கூட ஒரு சின்ன இது நினைக்காம சுத்தமான பால் மாதிரி பவளம் மாதிரி அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற முத்து மாதிரி நான் வந்துட்டு என்னோட மருத்துவத்தையும் என்னோட அன்பையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன். அதுக்கு நான் பிரதிபலனை எதிர்பார்க்காம நான் பண்றேன். ஆனா திருப்பி கிடைக்கிற அந்த அளவில்லாத அன்பு பாசம் என்னை எல்லாரும் அவங்க வீட்டு ஒரு பொண்ணா ஏத்துக்கிட்டது. நான் சிரிச்சா வீடியோ பார்க்கும்போது நாங்களும் சிரிக்கிறோங்கிறாங்க. என்னோட சந்தோஷம் அவங்க சந்தோஷம் நினைக்கிறாங்க, என்னோட வெற்றி அவங்க வெற்றி நினைக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா இப்போ ரீசெண்டாக நான் வெளியே எங்கன்னா பார்த்தேன்னா ஐஷு எப்படி இருக்கா, அஸ்வின் எப்படி இருக்கா, லிடன் எப்படி இருக்கா, ஏதோ சொந்தக்காரங்க விசாரிக்கிற மாதிரி தான் கிளினிக் வர பேஷண்ட்டும் விசாரிக்கிறாங்க. நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். வெளியே போகும்போதும் எல்லாருமே என்னை வந்து இப்போ எனக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் நடந்திருக்குன்னா நீங்க வந்து என்னைய உங்க வீட்டுல ஆஷா ஜெயிச்சுதான் நினைக்கிறீங்க. அந்த அன்புக்கு நான் எவ்வளவு தகுதியா கடவுள் என்ன வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த விபூதி எல்லாம் வந்து அவங்க எனக்கு அவங்க சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம அக்காவுக்கு தங்கச்சிக்கு இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா சரணி என்னோட ஜூனியர் தான், ஆனால் என்னோட தங்கச்சி நான் என்னோட சாரீஸ்லாம் கொண்டு போவேன் அவளுக்கு கொடுக்கறதுக்கு. அது மாதிரி ஏதாவது நம்ம சென்டிமெண்ட்டாக கொடுப்போம்ல, இப்போ நம்ம அம்மாவுக்கு போய் கொடுப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு விபூதி எடுத்துகிட்டு வர்றது குடும்ப ஆட்களுக்கு மாதிரி கொண்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் என்னோட அன்புக்கு உங்களோட அன்புக்கு நான் என்ன திருப்பி செய்ய போறேன்னு தெரில. என் உயிருள்ள நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு சின்ன ஹெல்த் விஷயம்னா கூட ஒரு சின்ன மனசு கஷ்டம்னா கூட என்னோட வீடியோல அதுக்கான தீர்வு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயமா நான் உதவி பண்ணிட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். நன்றி.